எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து உணர்த்துவார். நமக்கு எதனால இந்த பிரச்சனை சொல்லி என்ன செய்வார், உணர்த்துவார். நம்ம இந்த மங்கூஸ் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று உணர்த்துறாரு, ஏதோ நடக்க போகுதுங்கிறதுல பர்சாவியனர் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், விழிச்சுக்கிடுவோம். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பர்சாவியை பற்றி சொன்னார். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் விடுதலை என்ன செய்வார், விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும் போது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி என்ன செய்வார். அது மாதிரி பாருங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அவர் முன்னால் மாசத்தவர்களாக நிற்கிறதுக்கு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி என்ன செய்யணும் இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், கைகள் நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, இது சொல்லி இஷ்டப்பட்டதெல்லாம் பேசக்கூடாது, இஷ்டப்பட்டதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. அப்படிதான் எதுக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் கையில் கொடுக்குற 10 பைசாக்குனாலும் கணக்கு என்ன செய்யற ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். இந்த பயமே இல்லை. இந்த காலங்களில் கல்யாண வீடுகள்லாம் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருந்தது இருக்குது. இலையில இடத்தெல்லாமோ கொண்டு வைக்காங்க. அப்படிதானே, பறக்கிறது, ஊர்வது, நடக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு என்ன செய்கிறாங்க, வைக்காங்க. சாப்பிட முடியல, அவ்வளோ வேஸ்ட்டு. ஒரு பெரிய பெருமை ஆண்டவர் கட்டாயம் கணக்கு கட்டாயம் என்ன செய்வார், கேட்பார். பணம் வந்து எதுக்கு செலவழிக்கிறதுக்கு தானே தவிர வீணாக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. எல்லா காரியத்தையும் கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் கணக்கு என்ன செய்வார், கேட்பார். உங்களுடைய குடும்பத்தை பற்றி கேட்பார், நீ வேலை செய்த இடத்தை பற்றி கேட்பார், உன்னுடைய அடுப்பாங்கிறையை பற்றி கேட்பார். எல்லாத்துக்கும் கணக்கு என்ன, எல்லாருக்கும் கேமரா செட் பண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கேமரா, உன் குடும்பத்துக்கும் ஒரு கேமரா, எல்லாம் கேமரா செட் பண்ணிங்க மேலே என்ன செய்யும் இருக்கும். ஆண்ட நியாயத்தீர்ப்பு நாளில் கேட்கும்போது அப்படியெல்லாம் ஆண்டவரே நடக்கவே நடக்காது. ஒழுங்காக இருக்கணும். ஆண்டோடைய கண்கள் எப்போதும் நம்ம மேலே இப்படி நோக்கமாக இருக்கிறது. ஆகையினாலும் நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், நமக்கு தெரியும் 10 கன்னிகளை பற்றி நமக்கு தெரியும். 10:25 இந்த கன்னிகளை 10 பேரை என்ன கொண்டாங்க, தீவெட்டி கொண்டாங்க. போன மாதம் அன்னைன்னு சொன்னாங்க, அசுரன்னு சொன்னாங்களா, 10 பேரை என்ன கொண்டாங்க, தீவெட்டி கொண்டாங்க. ஆனால் தீவெட்டி கொண்டது போய் மணவாளை வந்த போது எல்லாரும் என்ன செய்தாங்க, தூங்குனாங்க. மணவாளை வந்த போது என்ன செய்தாங்க, முழிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் 5 பேர் தான் உள்ளே போனாங்க. அடுத்தது மற்றவங்க உள்ளே போகலை. காரணம் என்னென்னா, என்ன கொண்டுடல, எண்ணெய் கொண்டுட்டு வரல. எண்ணெய் கொண்டாங்க. எண்ணெய் வந்து என்னது, எண்ணெய் வந்து பர்சாவி, அப்படிதானே. தீவெட்டி வந்தது இருதயம். தீவெட்டி வந்து என்னது, நம்முடைய இருதயத்தில் பர்சாவினுடைய அபிஷேகம், பர்சாவினுடைய அவருடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்போதும் விழிப்புணர்வுகளாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும், விழிப்பாகவே என்ன செய்ய முடியாது. விழிப்புங்கிறது நம்ம தூங்க தான் செய்யணும். ஒரு சரீரத்துக்கு ஒரு ஓய்வு வேணும். ஆண்டவர் பாருங்கள், எல்லாம் நமக்கு கண் வந்து நமக்கு தூங்கும்போது தான் மூடும். ஆனால் இருதயம் நுரையீரல் அது எப்படி இயல்பாகவே செயல்பட்டு கொண்டே இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் படைக்கும்போது நீ எழுது பாப்பாரு, நீ நான் இருதையெல்லாம் வச்சுருக்கேன்ப்பா, நுரையீரல் வச்சுருக்கேன், நீ எப்போ நினச்சி நீ மூச்சு விடுவே தெரியாது எனக்கு அப்படி சொல்லியே வச்சாரு இல்லை. அவர் அது ஆட்டோமேட்டிக்காகவே செயல்படும்படியாக ஆண்டவர் வச்சுருக்காரு. ஆகையினால நம்ம என்ன செய்யணும், எப்போது விழிப்புள்ளவர்களாக, இருதயத்திலே விழிப்புள்ளவர்களாக, பஸ்தாவியிலே நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர்களாக விழிப்போடு செய்யணும் இருக்கணும். நம்ம சில நாள் ராத்திரி 2 மணிக்கு முழிப்பு வந்துடும். எதுக்கு முழிப்பு வருதுன்னே தெரியாது. அப்படி தானே, சரி முழிப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஏம்மா மூத்தேன்னு சொல்லுவாங்க. ஏம்மா இப்படி திடீர்னு முழிப்பு வந்துட்டுனா ஆண்டவர் எதுக்காகவோ ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களை எழுப்புறாரு அப்படின்னு நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு ஆண்டவரே எதுக்காக எழுப்பினீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கோ ஏதோ நடக்க போகுதுங்கிறது தெரியுது. ஆண்டவரே இப்படிப்பட்ட இதுகள் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காத்துக்கிடுங்க, உலக மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, உலக மக்கள் அனைவரையும் ரட்சிங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே என்ன செய்வோம், ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் நம்ம வெடிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அதனால பாருங்கள், முதலாவது நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்கு எதுக்காக ஜெபம்னு சொன்னார், ஆகாரத்துக்காக. அடுத்தாப்புல அறுப்புக்காக ஆட்களை வேண்டிக்கொள்ளும்படி, ஊழியம் செய்யணும். அப்படி தானே, இன்னிலேருந்து எல்லோரும் ஊழியம் செய்ய போகிறீங்க. யாராவது உப்பு கொண்டு வருவ, காய்கறி கொண்டு வருவ, எல்லாத்துக்காக என்ன செய்யணும், ஊழியம் பண்ணணும். நம்ம முந்தி ஒரு ஐயர்வாள் இருந்தாங்க, அவங்க பெஞ்சாதி, நாங்கள் ஏர்களுக்கு துணி எடுக்க போயிருக்கோம். ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த துணி சட்டை துணி எடுக்கிறோம். அவன் ரொம்ப விலை சொல்கிறான். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அண்ணாச்சி நீங்கள் இவ்வளோ விலை சொல்லாதீங்க, ஆண்டவர் வரும்போது போகிறீங்க போக முடியாது, போய் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
இதுக்கு எங்கேயும் கொண்டு முடிச்சு போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சும்மா இருங்களான்ட்டு அப்படின்னு டீச்சர் நம்ம சொல்லிடணும் பார்த்துருங்க. பிறகு அந்த பாவம் நமக்கு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. அப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய வருகை ஒன்று இருக்குங்கிறது நம்ம என்ன செய்யணும் இது பண்ணணும். நம்முடைய மார்க்கத்தில் மட்டும்தான் அந்த வருகைங்கிறது என்ன செய்யுது இருக்குது, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மறுபடி என்ன புராணங்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அங்கெல்லாம் சொல்லியிருக்கு, செத்த உடனே அங்கே போகிறவ இங்கே போகிறவ எல்லாரையும் எல்லாது சீக்கிளை பிடிச்சி போட்டு கஞ்சட்டிக்கில் போட்டு மறுப்பாவ அப்படிலாம் என்ன செய்யுது இருக்குது. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு உயிரோடு மேலே போவோம். செத்தவங்களும் எழும்பி என்ன செய்வாங்க வருவாங்க. பிறகுதான் என்ன செய்யுது நியாயத்திற்பு என்ன செய்யுது நமக்கு கட்டாயமாக என்ன செய்யுது இருக்குது. ஆகினால நம்ம என்ன செய்யணும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெயம் இப்படி இருக்கணும், இழுத்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அவர் முன்னால் இருக்க நம்ம மாசற்றவர்களாக நிற்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். 5 காரியங்களை ஆண்டவர் நினச்சிருக்காரு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த 5 காரியங்களை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கை இயல்பானதாகவே என்ன செய்யும், வாழ்க்கை வர்ற விதமாகவே நம்ம என்ன செய்யலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான பிரச்சனைகளுமே என்ன செய்யாது இருக்காது. ஆகையினால நீங்கள் எல்லா நேரங்கள்லையும் ஆண்டவர் சொன்ன இந்த 5 காரியங்களை மனதில் என்ன செய்யுங்க வச்சு பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், உள்ளத்திலே தெரியும். இதாவது தப்பு செய்யும்போது என்ன செய்யும், ஆண்டவர் உள்ளேருந்து பரிசுத்தாவியானவர் உணர்த்துறதை உங்களால் உணர முடிஞ்சால் அந்நிய பாஷையோடு பரிசுத்தாவியானவர் நீங்கள் என்ன செய்யுங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அது தெரியாதவங்க அப்படி அந்த கத்தல் இந்த கத்தல்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வாழ என்ன செய்யணும், நீங்கள் எந்த விதத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இந்த 5 விஷயங்கள்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுருங்க. 5 விரல் எப்படி நம்முடைய கையில் இருக்கோ அப்படி இந்த 5 விஷயங்கள் ஆண்டவர் சொன்னாருங்கிறத மனதில் என்ன செய்யுங்க வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உங்களை ஆசீர்வதிக்கணும். பரிசுத்தாவியானவர் உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் முற்றிலுமாக உங்களை என்ன செய்யுங்க ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.